ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வந்து ரொம்ப சுவையான ஸ்பைசியான ட்ரை பெப்பர் சிக்கன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இது சாதத்துக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ரசம் சாதத்துக்கு இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் வந்து பட்டை, லவங்கம், சோம்பு அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்து அந்த கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா பூண்டை ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம அதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதையும் ஒரு தடவை கிளறி விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம தட்டி வச்சுருக்க இஞ்சி சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி வந்து அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா அதில் வத்தல் மிளகாய் ஒரு 4-5 கிள்ளி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இது கூட சேர்த்துக்கலாம். சிக்கனை வந்து அதோட ராஸ்மல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறமா நம்ம அதில் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறிட்டு கொஞ்ச நேரம் வந்து இதை மூடி வச்சுருங்க. மூடி வச்சிட்டதுக்கப்புறமா நீங்கள் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை, அதுவே தண்ணி விட்டுருக்கோம். இந்த மாதிரி இது நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம தேவையான அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நிறைய ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னா நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை மீடியமாக வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா கிளறி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பெப்பர் சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.